இது ஜிபியில் நெக்ஸ்ட் சம் ஃபைண்ட் த சம் டு n terms of the series 3.5 plus 3.55 plus 3.555. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 14th சம் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஃபைண்ட் த சம் டு n terms of the series 0.5 plus 0.55 plus 0.555. இது வந்து என்ன வித்தியாசம்னா 3.5 3.55ன்னு வருது. அப்போ இது அதாவது இது வந்து 3.5 plus 3.55 plus 3.555 up to n terms, not infinity, n terms. ஏன்னா இதுக்கு வேறு ஃபார்முலா, இன்ஃபினிட்டிக்கு வேறு ஃபார்முலா. அதனால இந்த இடத்த நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும், இது n termsனு. அப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு 3.5 எப்படி எழுதுறேன்னா 3 + 0.5 சாரி 3.55 எப்படி எழுதுறேன்னா 3 + 0.55. இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். இப்போ நான் இந்த 3யாக குரூப் பண்ணுறேன். 3 + 3 + 3 + அப்படின்னு n terms வரைக்கும் குரூப் பண்ணுறேன். அதே மாதிரி இது 0.5ஆக குரூப் பண்ணுறேன். 0.5 + 0.55 + 0.555 அப்படி n terms வரைக்கும் இதை குரூப் பண்ணுறேன். இது வந்து 3ஐ n டைம்ஸ் கூட்டினா என்ன கிடைக்கும்னா 3n. இப்போ 1 n டைம்ஸ் கூட்டினா n, 2 n டைம்ஸ் n terms கூட்டினா 2n, 3 n டைம்ஸ் கூட்டினா 3n. இது மாதிரி தான் இதுக்குள்ள ஆன்சர் வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் போட்டிருக்கோம் பாருங்கள். இதுக்கு 5/9 இந்த ஆன்சர் தான் இதுக்கு. அதனால் நான் இது ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இதனுடைய 14th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுன்னு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த சம் கேட்கையில் தனியாக கேட்கையில் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். இது அதே ப்ராப்ளம் மாதிரி இருக்கிறதுனால நான் ஒர்க் அவுட் பண்ணல. 5/9 இன்ட்டு n - 1/9 இன்ட்டு 1 - 1/10n. இது ஒன்று தான். இதில் வந்து இந்த இது ஒன்று சேருது, இவ்வளவு தான் இதில் வித்தியாசம். இது இப்படி பிரிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். 3 + 0.5 3 + 0.55 அந்த மாதிரி பிரித்து 3ஐ பூரா குரூப் பண்ணுறோம், இதை பூரா குரூப் பண்ணுறோம். இதுக்கு ஏற்கனவே இது சால்வ் பண்ணியிருக்கோம். 3ஐ n டைம்ஸ் கூட்டினா 3n, அவ்வளோதான். இதுதான் இதனுடைய ஆன்சர்.